ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா செய்யலாம். அதுக்கு இது போல் தேங்காய், ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி, கசகசா, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மளோட மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதான் 2 ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த எல்லா மசாலா பொருளும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் இது போல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம நார்மலாக எதனா ஹோட்டல் போனோம்னாக்கா நம்ம எந்த பரோட்டா சப்பாத்தியில் சாப்பிட்டா அதுக்கு ஒரு எம்டி சால்னா தருவாங்க. அந்த சால்னா மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயுமே வராது. ஸோ இப்போ நம்ம அந்த சால்னா தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பரோட்டாவோட டேஸ்ட் அந்த சால்னாவில் தான் இருக்கும். ஸோ அது போல் நம்ம செய்ய போகிற இந்த சால்னாவோட டேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் புதினாலையும் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி இது போல் கையிலேயே நல்லா பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளி அது போல் நல்ல பழமாக இருந்துச்சுனாக்கா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதை மிக்ஸ் பண்ண இதுலேருந்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதோ அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். மறக்காமல் இது போல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து எண்ணெய் இது போல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் புதினாவும், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணும்போது இதிலேருந்து ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணனாக்கா இதுலேருந்து எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இதில் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக இது போல் ஒரு கலர் கிளறிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதே குக்கரில் இப்போ நான் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் நமக்கு கமன்னு எம்டி சால்னா ரெடி. இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இது போல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தோசையோடு டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன். பாய்.